வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025 சட்டமன்ற கூட்டம் முதல் கூட்டங்கிறதுனால ஆளுநர் உரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. ஆளுநர் வராரு. அவர் கடந்த வருடம் மாதிரியே இந்த வருடமும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதம் பாடணும் இல்லது இசையமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டேன். ஆனால் தமிழக அரசு அது காதில் வாங்கலை அப்படின்னு குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்கிறார். அதுக்கு இவங்க இப்போ நேற்றுலாம் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சாங்க திமுக தமிழ்நாடு முழுவதும். அதை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இது போன்று நடக்குது, தமிழ்நாட்டு விஷயங்களில் தலையிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. யூஜிசி விவகாரம் இது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று அதிமுக இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி அவங்க நாங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்துட்டோம், விசாரணை ஒழுங்காக போகுது, அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வாயை திறக்கல, அவர் இதை பற்றி பேசலை அப்படின்னாங்க. முதலமைச்சர் இன்னைக்கு பதில் வச்சு பேசிட்டார். எதிர்கட்சிகள் நடவடிக்கை, ஆளுநர் நடவடிக்கை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க கேள்வியினுடைய அடர்த்தியான 2-3 விஷயத்தை, தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்படுகின்ற விஷயத்தை கேள்வியை கொண்டு வந்திருக்கிறீங்க. அநேகமா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு, நாளிதழ் வாசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பழைய நிலைமை, புதிய நிலைமை இந்த ரெண்டையுமே ஞாபகப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி பேசியது, அதற்கு பின்பு கலைஞர் அதை செழுமைப்படுத்தியது, இதெல்லாம் நம்ம வரலாற்றில் சொல்லணும்னா லேட் ஆகும். இருந்தாலும் 2-3 சட்டங்களை மட்டுமே சொல்லி வாசகர்களுக்கு அந்த உண்மையை புரிய வைக்கலாம். அரைவேக்காட்டு ஆட்களை கவர்னராக நியமிப்பது என்று காங்கிரஸ் காலத்திலையும் உண்டு, பிஜேபி காலத்திலையும் உண்டு. ஆனா காங்கிரஸ் காலத்துல போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர்ல 2 பேரு அரைவேக்காட்டுத்தனமா செயல்படுவாங்க. பிஜேபியில பாத்தீங்கன்னு சொன்னா 20 பேருக்குன்னா 20 பேருமே அரைவேக்காட்டு ஆட்களாகத்தான் செயல்படுகிறார். இப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நடந்த நிகழ்ச்சியை நம்ம ஜனங்க மறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்ன அது கிட்டத்தட்ட அவர் உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் பொன்முடி உட்பட அந்த எதிர் நடவடிக்கைகளை நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம். போன தடவை அவர் கேட்கும் போதே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, மாநிலத்தின் உரிமை என்ன, தேசிய கீதம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுல வெளியெல்லாம் போய் தேடவே வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தான் நீதித்துறையினுடைய உச்சம். அவங்க ஒரு கோர்ட் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தேசிய கீதம் போடணும், படம் முடிந்த பின்பு தேசிய கீதம் போடணும், தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்காம இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே கோரிக்கைகளாக வைக்கப்பட்டு அதுக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் 3 பேர் கொண்ட பெஞ்ச் கொடுத்துட்டான். என்னன்னா, சாய்ஸ் ஆஃப் தி தியேட்டர் ஓனர். அதாவது தேசிய கீதத்தை இப்ப எந்த தியேட்டர்ல நம்ம போறது இல்லை. அதாவது உயர்ந்தபட்ச மரியாதை உள்ள தேசிய கீதத்தை இப்படி சட்ட வரையறைக்குள்ள மட்டுமே பேசி அதை அசிங்கப்படுத்த கூடாது என்று சாய்ஸ் ஆஃப் தி நிறுவனம், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் எப்படி செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ல நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய எந்த நிகழ்ச்சியுமே தமிழ்த்தாய் வாழ்த்து தான். துவங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிக்கும் போது தேசிய கீதம். இதுல நான் முதல்ல தேசிய கீதத்தை ஆரம்பின்னு அவர் சொல்லும் போதே அது மறுக்கப்பட்டது. மறுத்ததை ஏற்றுக்கிட்டு இந்த இடைக்கால நடவடிக்கைகள்ல பூரா வேற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ சட்டசபைக்குள்ள வரும்போது அவருக்கு பழைய ஞாபகம் அந்த வேலையை செய்யறாருன்னா, உடனே எல்லாம் செய்யல, வேண்டாமையும் செய்யல. 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போறாரு. கலவரத்தை எல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு டைரக்டர் அங்க இருக்காரு, உள்துறை அமைச்சரா. அவர்கிட்ட எப்படி நடக்க போறாங்கன்னு பேசிட்டு தான் இங்க செய்யறாரு. அப்ப இது ஒன்றிய ஆளுமை அதிகார துஷ்பிரயோக அரசியல். ஒன்றிய ஆளுமை அதிகார துஷ்பிரயோக அரசியல். நீங்க தேசிய கீதம் இப்படித்தான் நடத்துவோம் என்பது மாநிலத்துடைய உரிமை.
நாகாலாந்துல இவர் கவர்னரா இருக்காரு, வடகிழக்கு மாநிலங்களுக்கான கவர்னர் இதே ரவி. அங்க இதை ஆரம்பிச்சாரு, அடிச்சு தூக்கி போட்டான். அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. நாகாலாந்தினுடைய வரையறை என்னன்னா ரெண்டுமே கிடையாது. தேசிய கீதம் கடைசியிலையும் கிடையாது, தேசிய கீதம் முதலையும் கிடையாது. நாகாலாந்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நேரடியா வரவேற்புரை, இந்த வந்தவங்களை வரவேற்று ஆளும் கட்சியா இருப்பவங்க நேர பிரச்சனைக்குள்ள போயிடுவாங்க. கேரளாவுக்கு ஒரு ரூலு, நமக்கு ஒரு ரூலு. இதோ பக்கத்துல உள்ள புத்தக கண்காட்சியில நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாம பாண்டிச்சேரியுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. தவறான செய்தி. அது தவறு இல்லைன்னு பேசினாரு சீமான், அசிங்கப்பட்டாரு. அதனால இது மாநில அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல். கவர்னர் வேணும்னே செய்யல, கவர்னர் தான் இதுல கரெக்டா செய்யக்கூடிய கதாநாயகன். அதை எதிர்த்து பேசாத திராவிட கட்சிகள் வெளியில பாருங்க. நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்து பேசியிருந்தாங்கன்னு சொன்னா அவன் அடங்கிடுவான். வானதி சீனிவாசனுக்கு வேற வாயால பேச முடியாது, அவங்க இருக்கிற கட்சி அது. அவர் சொன்னபடி கேட்டா என்னன்னு கேக்குறாங்க. வரலாறு தெரியாம அந்த அம்மா உள்ள வந்திருக்காங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திமுக கவர்னர் சப்ஜெக்டுக்கு முட்டு கொடுக்காம இருக்கணும் இல்லையா? பதில் பேசாம இருந்தா கவர்னருக்கு முட்டு கொடுக்கிற வேலைதான். கிட்டத்தட்ட 77 எம்எல்ஏக்களை வைத்துக்கிட்டு கவர்னருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பேசாம வேற சப்ஜெக்ட பேசுறதுன்றது தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கின்ற போது வேடிக்கை பார்ப்பதற்கு சமம். ஒரு அநீதியை வேடிக்கை பார்ப்பது அநீதிக்கு துணை போவதை தவிர வேற வழி இல்லை. சோ அதிமுக செய்யக்கூடிய செயல் மாநில உரிமையை பறிக்கின்ற பிஜேபிக்கு எதிராக நிற்காதது தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தும் என்று அவங்க பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கவர்னருடைய கேள்விக்கும் நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சப்ஜெக்டுக்கும் தெளிவா சொல்லிட்டாரு பதில். பொள்ளாச்சி எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது? நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து எந்த சாராக இருந்தாலும் அந்த சார் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். ஆனா பொள்ளாச்சி சார்களை பாதுகாத்தவர்கள் இதை கேட்கக்கூடாதுன்னு தனக்கே உரிய பாணியில ஒரு பதில் பேசியிருக்கிறார். அப்போ நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்டு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய செயலை கண்டிக்கிறேன் பேர் வழி என்று சட்டசபை நடவடிக்கைகளுக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார்களே ஒழிய அதிமுக அதிகமாக பேச வேண்டிய நம்முடைய மாநில உரிமை பறிப்பு, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை எப்படி எடுக்க வேண்டும் என்று வழி இருக்கு, சட்டம் இருக்கு. அதாவது அரசியலமைப்பு சட்டம் அல்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அந்த பல்கலைக்கழக மானிய மசோதா, அந்த மானிய மசோதாவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அன் எஜுகேஷன், தரம், கல்வியின் தரம், அதை தீர்மானிக்க அதுக்குதான் அவங்களுக்கு அதிகாரம். அந்த நிர்வாகத்தில் யுஜிசி உள்ள வர முடியாது. ஏற்கனவே உள்ள அந்த 3 பேர் கொண்ட குழுல மாநில அரசு சொல்லுகின்ற ஒரு ஆளை போட வேண்டும் என்பதை ஒரு கல்வி அமைச்சர் அவசர சட்டத்தின் மூலமாக எடுக்கிறாருன்னு சொன்னா, நீங்க அப்படியே நம்ம 4-5 பேட்டிக்கு முன்னால பேசணும் பாருங்க. நாம புதிய கல்விக் கொள்கையை அமுலாக்காத காரணத்தினால நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல. 51.5% கொடுக்க வேண்டியதை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் 39% தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையே இந்த 2 ஆண்டுகளாக 39% கொடுக்காம இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா கல்வித்துறையை அந்த புதிய கல்விக் கொள்கையை அமுலாக்காத காரணத்தினால மேலும் 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 நெருக்கடி கொடுத்து இப்போ அந்த அதிகாரத்தையே கவர்னர் கையில தூக்கி கொடுக்குறாங்க. எப்படின்னா, கல்வியாளரை தலைமையாக கொண்டு வந்து நாம இதுவரைக்கும் போட்டத கல்வியாளருக்கு பதிலாக கல்வியாளரை எடுத்துவிட்டு பெரிய வியாபாரிகளினுடைய தலைவர், வியாபாரிகள்னா இந்தியாவினுடைய சிறந்த வியாபாரி அம்பானியும் அதானியும் தான். அப்ப அம்பானி அதானியினுடைய செக்ஷன்ல இருந்து எவன வேணா போட்டுக்கலான்னு ஒரு அவசர சட்டத்தை ஒரு கல்வி அமைச்சர் போடுறாருன்னு சொன்னா, கல்வியை பறிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில கட்சிகள் குரல் கொடுத்தால்தான் அரசியல் நடத்த முடியும். அதிமுக அந்த தவறை செய்கிறது.
பிஜேபி அதை செய்து கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய நிலையை இழக்கப் போகிறது. திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் வலுவாக எதிர்க்கிறார்கள். சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலம் அதை மாற்றுவதற்கான முயற்சி தொடரும்னு சொல்லி இருக்கிறோம். சோ அந்த திசை வழியே நம்ம போகலன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம கல்வியில அதிகமான ஆட்களை கொண்டு வந்த தமிழகம் என்ற பெருமையை நம்ம இழந்துருவோம். அதனால ஒன்றிய அரசினுடைய இந்த அத்துமீறிய நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும். யுஜிசி புதிய விதிகளுக்கு சட்ட ரீதியாக போராடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வலு சேர்க்கும் வகையில மற்ற மாநிலங்களும் சொல்லுதா? மற்ற மாநிலங்கள் என்ன சொல்லுது? மொத்தம் மாநிலங்கள்ல கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. மீதி ஆட்கள் பூரா இதுக்குள்ள வரல. அதிகமா பாதிப்புக்குள்ளா இருக்கிறது நாம தான். இந்த கர்நாடகால இப்ப அது கொஞ்சம் வீச்சம் வந்திருக்கு, போன தடவை பிஜேபியில இருந்து மாறினதுனால. தமிழ்நாட்டில இருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய பாண்டிச்சேரி இந்த சப்ஜெக்டுக்குள்ள பிஜேபி என்னென்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஆமோதிக்கிறது. சோ பக்கத்துல ஒரு பாதிப்பு, கேரளாவோட ஒரு ஆதரவு, கர்நாடகால புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆதரவு. இதுதான் இந்த சப்ஜெக்டுக்கு. ஆனா சட்ட ரீதியான அது நம்மளுக்கு ஏற்கனவே உள்ள அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 56 உட்பிரிவு 32,44 இதன்படி மாநிலத்தினுடைய வரம்பில் உள்ள எந்த சப்ஜெக்டையும் எடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்துல சில தீர்ப்புகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதை வச்சு அதை முறியடிக்க முடியும்னு நம்புறாங்க கல்வியாளர்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணியில் இருந்த ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இதெல்லாம் தனித்து போட்டியிடுது. இப்போ சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். கடந்த முறை ஊபியிலெல்லாம் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் இணைந்து போட்டியிட்டாங்க. இப்போ திடீர்னு இங்கே ஆம் ஆத்மிக்கு ஆதரவுங்கிறாரு. தேர்தல் நேர்மையாக நடக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது அப்படின்லாம் ஆம் ஆத்மி சொல்லுது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனின் விருப்பப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மகாராஷ்டிரா, நம்ம ஹரியானா அந்த சப்ஜெக்ட்ல தேர்தல் கமிஷன் எப்படி செயல்பட்டது என்பது 9 கேஸ் இதுவரைக்கும், மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு கேஸையும் சேர்த்து 10 கேஸ் தேர்தல் கமிஷன் மீது எதிர்கட்சிகள் போடப்பட்ட சூழல்ல மீண்டும் ஒரு தேர்தல் வந்திருக்கு. நீங்க பழைய தேர்தலுடைய அந்த அறிவிப்பையும் புதிய தேர்தலுடைய அறிவிப்பையும் வாசகர்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு அப்போ ஒரு பெரிய மழை பெஞ்ச அந்த சூழல்ல நம்முடைய மோடி அவர்கள் போய் சில திட்டங்களை அறிவித்து மிகப்பெரிய அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா தேர்தல் வந்தது. அதாவது களத்தை முதல்ல பிஜேபி தயார் பண்ணுவதற்கு தேர்தல் கமிஷன் உதவி செய்யும், அறிவிப்புகள் தொடரும், அதுக்கப்புறம் போல அறிவிப்பாங்க. இந்த குரூப் அறிவிப்பாங்க. இப்பவும் அது நடந்திருக்கு. 3 நாட்களுக்கு முன்பு 27,200 கோடி ரூபாய்க்கான டெல்லி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஆம் ஆத்மியினுடைய நடவடிக்கைகளை பற்றி மிக மோசமாக நாட்டினுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் மோடி பேசுறார். ஏற்கனவே கேஜ்ரிவாலுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் கல்வி அமைச்சர் அதிஷி, அந்த அம்மாவனுடைய குடும்ப பின்புலத்தை பற்றி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் தரைக்குறைவாக பேசி ஆம் ஆத்மியினுடைய நடவடிக்கைகளை இந்த இசி, அதாவது இந்த ரெய்டு போகக்கூடிய இடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு ஒன்னும் பண்ணல. ஒரு 2 அமைச்சர்களை அவங்க விலைக்கு வாங்க முடிஞ்சது. வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து ஆம் ஆத்மிக்கு வரக்கூடிய நடவடிக்கைகளை அவங்க தடுத்து நிறுத்தாங்க. இது நிர்வாக ரீதியா அவங்க செய்த மிரட்டல் நடவடிக்கை. பிரதமரை வச்சு அவங்க அறிவிச்ச தேர்தலுக்கு முன்ன அறிவிச்ச வரம்பு மீறிய சலுகை திட்டங்கள். இந்த சூழ்நிலையில பிப்ரவரி 5 தேர்தல் வருகிறது. நீங்க இந்த சூழல்ல தான் நம்ம இவரை பார்க்கணும். ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு, இன்விடேஷன் எல்லாருக்கும் அனுப்புறாரு. அவருக்கு முதல்ல வாழ்த்து சொன்னவர் மோடி. அவருக்கு இவர் இன்விடேஷன் தரல. இன்விடேஷன் வரலன்றத வாங்க வைக்கிறதுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போறார். நீங்க வயர்னு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் இந்துஸ்தான் ஹெரால்டு இன்னொரு பத்திரிகையும் என்ன போட்டிருக்கான்னு சொன்னா,
அந்த ட்ரம்ப்னுடைய வீட்டினுடைய கேட்டுக்கு வெளியில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறார். நீங்க சும்மா ஒரே ஒரு இன்விடேஷனை வெளியே போடுங்க, நான் அதை எடுத்துன்னு போய் மோடிட்ட பிடிச்சி கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுறோம். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்பதை நம்ம வாசகர்கள் யோசிக்கிற நேரத்துல தான் பைடன் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு. பைடன் கொடுக்கிற பார்ட்டிக்கு பைடனுக்கு ஒரு மோதிரம் போட்டுட்டா நன்றி. பைடன் வீட்டுக்கார அம்மாவுக்கு 27 லட்சம் ரூபாயில ஒரு மோதிரம் போடுறாரு நம்முடைய பிரதம அமைச்சர். என்னடா உங்களுக்கு எப்படிடா இது தெரியும் நீங்க என்ன யோசிக்கிறதோ பாக்குறதோ தெரியுது. அதுதான் ஆர்டிஐல கேட்டாங்க என்ன செலவாச்சு என்ன செய்தின்னு. அது ஆர்டிஐல சொல்லக்கூடிய தகவல்கள் இல்லைன்னு நாம சொன்னோம். ஆர்டிஐ மதிக்கக்கூடிய அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டான் 27,13,822 ரூபாய் நம்ம வேல்யூல. இது ஏன் நீங்க இங்க ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொன்னா ஸ்லம் கிளியரன்ஸுக்கு டெல்லியில நிறைய ஸ்லம்ஸ் இருக்கு. அந்த ஸ்லம் கிளியரன்ஸுக்கு போன பட்ஜெட்ல அலோகேட் பண்ண ஃபண்ட நமக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டிய யூனியன் டெரிட்டரிக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஒரு பைசா கூட தரல. அப்போ ஆம் ஆத்மியினுடைய கண்ட்ரோல்ல நிர்வாக ஒற்றுமை இல்லை என்று காட்டுவதற்கான முயற்சியை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். டெல்லி தேர்தல்ல அவர்களை எதிர்க்கக்கூடிய பணிக்கு இந்தியா கூட்டணி வலுவாக இறங்க வேண்டும் என்று அப்பீல் விட்டுருக்கு. நீங்க கேள்வியில கேட்டது மாதிரி பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் தெளிவா சொல்லியிருக்காரு. அங்க முதல்ல நிறைய வாக்குகள் வாங்குகிறவர் ஆம் ஆத்மி பார்ட்டி தான். அப்ப நீங்க காங்கிரஸ் கூட்டணி பெரிய கட்சி என்று நம்ம மகாராஷ்டிராவில் ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னா அது ஆரோக்கியமா இருக்காது. ஆகவே அன்கண்டிஷனலா எந்த நிபந்தனையும் இல்லாம ஆம் ஆத்மிக்கு அவங்க ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஏனைய கட்சிகளும் அந்த ஆதரவை கொடுப்பார்கள். காங்கிரஸ் கிட்ட ஒரு அப்பீல் விட்டுருக்காங்க. அந்த அப்பீல் என்னன்னு சொன்னா பிஜேபியை வலுவாக எதிர்க்க வேண்டிய கட்சி காங்கிரஸ். நீங்க ஒரு 9 அமைச்சர்கள் தரக்குறைவா பேசுறான், 2 எம்பி ரொம்ப மோசமா பேசுறான். பிரியங்கா காந்தி அவருடைய கண்ணம் போல் நாங்கள் ரோடு பளபளன்னு போடுவோம். 22 சட்ட ரீதியான எதிர்ப்பு வழக்குகள் நடந்திருக்கு. காங்கிரஸ் எங்கேயுமே ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைக்கு போகலன்னு சொன்னா பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? நீங்க ஒரு கவர்னருடைய அத்துமீறிய செயலை ஆளும் கட்சி திராவிட கட்சி உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாங்களா இல்லையா? அப்ப அது போல இந்தியா கூட்டணியினுடைய காங்கிரஸ் செயல்பட வேண்டும் என்று அப்பீல் விட்டுருக்காங்க. வலுவா நம்ம அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை டெல்லி தேர்தலில் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. டெல்லியினுடைய நடவடிக்கைகளை திட்டமிட்டு காலி பண்ணக்கூடிய பிஜேபிக்கு அங்க ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க வேண்டிய தேவை, அரசியல் கடமை நமக்கு. பீகார் அரசியலும் பரபரப்பா இருக்கு. லாலு பிரசாத் அழைப்பு விட்டும் நிதிஷ்குமார் மறுத்துட்டாரு. அது ஒரு பக்கம் போகுது. பிரசாந்த் கிஷோர் உண்ணாவிரதம் கைது, அது ஒரு பக்கம். உண்ணாவிரதம் ஏன் இருக்கிறார் அப்படின்னா மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அதில் முறைகேடு நடக்குது தேர்வாணையத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு ஆதரவு யாரும் பெருசா அவருக்கு தரலன்னு காங்கிரஸையும் சப்போர்ட் இருக்கிறார். என்ன நடக்குது அங்க? பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம வாசகர்களும் தொலைக்காட்சியை பார்க்கிறவங்களுக்கும் அடிக்கடி போற பெயர் பிரசாந்த் கிஷோர். பல மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு வழிகாட்டி என்று சொல்லப்பட்ட அவர் சமீபத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய கவனங்களை பூரா பீகார்ல தான் செலுத்துறார். அவருடைய நேட்டிவ் பீகாரா இருந்தாலும் கூட அவரு அந்த அரசியல் நிலவரத்துக்கு வர்றதுக்கு முன்னால லல்லு பிரசாத் யாதவ் அவருக்கு ஒரு அப்பீல் விடுறாரு நிதிஷ்குமாருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நிதிஷ்குமாருக்கு தேவையான எந்த விதமான அதிகாரத்தையும் கொடுக்காம கிட்டத்தட்ட மோசமாக போய்கொண்டிருக்கிறதே பீகார், இது சரியல்ல, நீங்கள் மாற்றி யோசியுங்கள்னு ஒரு அப்பீல் விடுறாரு. ரொம்ப காமனா தான் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு ஆவேசமா பதில் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா நான் தவறு செய்து விட்டேன், மறுபடியும் அப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன். உங்களுக்கு இருக்கிறதுலயே கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒஸ்ட் அஃபெக்டடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச நிர்வாகம், சத்தீஸ்கர் நிர்வாகம், 3வது பீகார். ஆனா நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே இருந்த நல்ல நேமு இந்த ஒரு கெட்ட பட்டியலுக்கு வந்திருக்காரு. இவர் போய் சேர்ந்த இடம் மோசமா இருக்கிறதுனால மோசமான நிர்வாக பட்டியல்ல பீகார் வருவதற்கு இவர் சேர்ந்திருக்கிற இடம் தான் காரணம் என்று நாம இன்னைக்கு எடுத்துட்டோம். அநேகமா பல நாளிதழ்கள் அதை எழுதுறாங்க. அவருடைய அப்பீல இவர் நிதிஷ்குமார் நிராகரிச்சாலும் இந்த பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா எப்பயாவது ஒரு 3-4 இடங்கள்ல அவர் வெற்றி பெறுவார் என்று அவர் கணித்தார். ஆனால் அது நடக்கல. என்ன உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியை
எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய பீகார் எதிர்கட்சியை கையில வச்சுக்கிட்டு சில வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய வேலை வாய்ப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை இருக்கு பாருங்க, அதை எடுக்கணும். இப்ப நீங்க இந்தியா கூட்டணி அவங்க அறிவிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு, விவசாய பிரிவுகளுக்கு நிபந்தனையற்ற கடன். இப்ப இத மற்ற எதிர்கட்சிகள் பயன்படுத்தும் போது பிரசாந்த் கிஷோர் அந்த தேர்வு ஆணையத்துல இதுவரைக்கும் நடத்தின 9 தேர்வுகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படல. ஒரு 3 முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. இந்த 9ல எழுதினவன் எவ்வளவு பேரு, வேல்யூவேஷன் பண்ணது எவ்வளவு, ஏற்கனவே நம்ம வாசகர்கள் டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறோம். 50,000 பேர் எழுதின பரீட்சையில 72,000 பேர் பாஸ் ஆயிருக்கு. அதை ரத்து செய்யணும்னு கேள்வி இருக்காங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஆகவே பிரசாந்த் கிஷோருடைய அப்பீல் என்னன்னா, இந்தியா கூட்டணியில் உள்ள நம்ம லல்லு பிரசாத் அவருடைய மகன் தேஜஸ்வி, ராகுல் காந்தி எல்லாரும் நீங்க ஆதரவா வந்தீங்கன்னா பீகாரை கொண்டு போகலாம்னு நினைக்கிறாரு. அது ஒரு நல்ல முயற்சி. ஆனா பிரசாந்த் கிஷோர் கண்டிஷன் இல்லாம இந்தியா கூட்டணியை ஆதரிச்சா பீகாருக்கு அது ஒரு நல்ல செய்தியாக அமையும் என்றுதான் நம்ம பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.